வணக்கம் நண்பர்களே. பேருந்துல பயணம் செஞ்சுட்டு வரக்கூடிய ஒரு பள்ளி மாணவிக்கு திடீரென மாதவிடாய் ஏற்பட்டிருக்கு. இதை கவனித்த சக மாணவன் அந்த பள்ளி மாணவிக்கு, அதாவது சக மாணவிக்கு சமயோதமாக உதவி செஞ்சிருக்கான். எப்படி உதவி செஞ்சிருக்கான் அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பேருந்து நடந்த அந்த சம்பவத்தை தன்னுடைய அம்மா கிட்ட, வீட்டுக்கு போனோன்னு இந்த பள்ளி மாணவி தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த அந்த உதவி செஞ்ச அந்த சக மாணவனை பாராட்டும் விதமாக நடந்த சம்பவத்தை அப்படியே ஃபேஸ்புக்லேயும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபேஸ்புக் பதிவு தான் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வருது. அதை பற்றி தான் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். அதாவது முகநூலில் குர்கான் மாம்ஸ் என்ற குரூப்பில் பெண் ஒருவர் மேற்கொண்டிருந்த இந்த பதிவு தான் தற்போது அதிகளவில் வைரலாகி வருகிறது. பொதுவாகவே பெண்களின் மாதவிடாய் என்பது நம் சமூகத்தில் ஒரு தீட்டு போலதான் காணப்படுகிறது. எந்த 3 நாட்களில் அவர்களை பக்குவமாக பார்த்து கொள்ள வேண்டுமோ அந்த நாட்களில்தான் அவர்களை வீட்டிலிருந்து ஒதுக்கி வைத்து தனிப்பாயில் படுக்க வைத்து அராஜகமும் செய்கிறது நம் சமூகம். மேலும் பெண்களின் மாதவிடாய் குறித்து ஆண்கள் எல்லளவும் அறிந்து கொள்ளாதபடி பேணியும் காக்கிறார்கள். இதனாலேயே பல ஆண்கள் பெண்களை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள நீண்ட காலமும் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒருவேளை பெண்களின் மாதவிடாய் வலி குறித்து அறிந்து கொண்டால் அவர்கள் மீது நல்ல மதிப்பு கூடும். அவர்களை கவர்ச்சி பொருளாக காணும் வண்ணமும் பார்வை குறையும், ஏன் கற்பழிப்பு குற்றங்கள் கூட குறையும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சரி, இங்கே குர்கான் அம்மா ஒருவர் தன் மகளுக்கு மாதவிடாய் நாளில் உதவிய ஒரு குட்டி ஹீரோ அல்ல, ஒரு ரியல் ஹீரோவை பற்றி என்ன கூறியிருக்கிறார்? நம் சமயோத புத்தியால் மாதவிடாய் ஏற்பட்ட தன்னுடைய சமயோத புத்தியால் மாதவிடாய் ஏற்பட்ட இளம்பெண்ணுக்கு உதவியுள்ளார். குறித்து இளம்பெண்ணின் அம்மா முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், என் மகள் அன்று பள்ளியில் இருந்து வீட்டுக்கு பள்ளி பேருந்தில் திரும்பிக் கொண்டிருந்த போதுதான் பீரியட்ஸ் ஏற்பட்டுள்ளது. இதை என் மகளை காட்டிலும் 1 வயது மூத்த மகன் ஒருவன் அவள் ஆடையில் ஏற்பட்டிருந்த இந்த இரத்த கரையை கண்டு மாதவிடாய் ஏற்பட்டதை அறிந்தும் இருக்கின்றான். பேருந்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த மாணவன் என் மகள் காதருகே வந்து, உன் ஆடையில் பின்னே இரத்தக்கரை ஏற்பட்டிருக்கிறது, நான் என்னுடைய ஸ்வெட்டரை தருகிறேன், பேருந்தில் இருந்து இறங்கும் போது அதை உன் இடுப்பில் கட்டிக்கொண்டு வீட்டுக்கு பத்திரமாக செல் என்றும் கூறியிருக்கிறான். முதலில் என் மகள் தர்ம சங்கடமாக தான் உணர்ந்தும் இருக்கிறார். ஆனால் அதை மனதுக்குள் வைத்துக்கொண்டு பரவாயில்லை என்று அந்த மாணவனிடம் என் மகளும் கூற, அவனோ பதிலுக்கு, எனக்கு தங்கைகள் இருக்கிறார்கள், இதெல்லாம் பரவாயில்லை, நீ என் ஸ்வெட்டரை எடுத்துச் செல் என்று மேலும் கூறி என் மகளை பத்திரமாக பேருந்தில் இருந்து இறக்கியும் விட்டிருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் அந்த மாணவனின் அம்மாவாக இருந்தால் உங்களுக்கு என் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்கள் மகனை நல்லபடியாக வளர்த்துள்ளீர்கள். இந்த தலைமுறை இளைஞர்கள் மிகவும் மோசமானவர்கள், கெட்ட வழியில் பயணிக்கிறவர்கள் என்ற செய்திகளே அதிகம் காதுகளுக்கும் வருகின்றன. ஆனால் அவர்கள் நல்ல காரியங்களும் செய்கிறார்கள் என்பதை இந்த ஊர் அறிய வேண்டும் என்பதற்காக தான் இதில் பதிவிடுகின்றேன் என்றும் அந்த தாய் தன்னுடைய பதிவினை முடித்தும் கொள்கிறார். தக்க சமயத்தில் சமோஜிதமாக உதவி செஞ்ச அந்த மாணவனை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.